என்னாச்சுங்க? வெளியே போகணும்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னமோ தெரியல வித்யா. மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நான் காலேஜ் டேஸ்ல லீவ்ல வரும்போது இங்கே தான் வந்து உட்காருவேன். மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். இப்பெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் வெளியே போகுமேன்னு இங்க வந்தேன். ஏங்க, எதுவும் பிரச்சனையா? எதுனாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. அதான் நான் இருக்கேன்ல. இல்ல வித்யா, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான். மாலதி எதுக்கு எடுத்தாலும் பட்டு பட்டுன்னு அவன்கிட்ட பேசுறாளாம். அவனுக்கு மனசு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொன்னான். நான் என்னடா செய்யறது, லைஃப்னா அப்படித்தான் இருக்கும். என் மேல உள்ள கோபத்தை உன்கிட்ட காட்டுவா, போக போக உன் குணம் தெரிஞ்சு அவளை மாத்திக்குவா. அவ அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னேன். ஏங்க, இதுக்கெல்லாம் கவலைப்படுறதா? அதான் சொல்லியிருக்கீங்கல்ல. ஏங்க, உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவர். அவர் கண்டிப்பா மாலதி மனசை மாத்துவாரு. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிருங்க. ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறாளோ தெரியல. அவளுக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. அதை உதாசீனப்படுத்துற மாதிரி அவனை எதுக்கு எடுத்தாலும் நோகடிச்சா. அவன் பாவம். அன்னைக்கே பீச்சில் பார்த்தல, நம்ம முன்னாடியே எப்படி நடந்துக்கிட்டா. நீ ஹாப்பி நியூ இயர் சொல்லுத, அவ முகத்தை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துருந்தா. ஏங்க, இதுக்கெல்லாம் கோவப்படுறதா? அவ வாழ்க்கைய நான் தட்டி பறிச்சுக்கிட்டேன்னு அவளுக்கு என் மேல ஆத்திரம். வேற எதுவும் இல்லை. நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் போக போக சரியாயிரும். காலமும் நேரமும் எதுனாலும் மாத்திருங்க. நீ சொல்றது உண்மைதான். அவ மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவ ரொம்ப காயப்பட்டிருப்பா. அந்த மொத்த கோபத்தையும் யாருக்கிட்ட காட்டுவா? இப்ப என்கிட்டயும் காட்ட முடியாது, உன்கிட்டயும் காட்ட முடியாது. அவங்கிட்ட தானே காட்டுவா. ஆனா அவன் பாவம். என்னால அவன் அவஸ்தைப்படுறத நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்கு. எல்லாம் சரியாயிருங்க, வருத்தப்படாதீங்க. இல்ல வித்யா, அவ அப்படியே இருந்தா கூட ஏதோ அவ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். ஆனா நான் அவனை இதுக்குள்ள சேர்த்து அவன் வாழ்க்கையும் புதக்குழியில தள்ளிட்டனோன்னு எனக்கு சங்கடமா இருக்கு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஏங்க, அவளுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா அவ பின்னாடி இதை உணர்வா. அவ சந்தோஷமா இருப்பா. நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டை பார்த்து ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுங்க. ஆமா வித்யா, நீ சொல்றது சரிதான். நான் அவன்கிட்ட பேசுறேன். நாம 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அவன் பாவம். மாலதிய புரிஞ்சுக்குவான். மாலதியும் கூடிய சீக்கிரம் மாறுவா. அவங்க வாழ்க்கை வசந்தமா ஆகணும். அதுதான் என் ஆசை. கண்டிப்பாங்க. இந்த புத்தாண்டுல அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், நீ எனக்கு மனைவியா கிடைச்சது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். என்ன நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க? எனக்கு தான் உன்னை பத்தி எதுவுமே தெரியாது. உன்னை பத்தி எல்லாம் சொல்லு. உனக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, உனக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்சதை உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ஏங்க, எனக்கு என்ன ஆசை இருக்க போகுது? எனக்கு சின்ன வயசுல மழைனா ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சா உடனே ஓடி போய் நனைஞ்சி அப்படியே ஆடிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா என்னை அடித்து தான் உள்ளே கூட்டிகிட்டு வரும். ஆனால் அப்புறம் சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுவேன். ஒரு நாள் அப்படித்தான் மழை பெய்யும்போது வயக்காட்டிலேருந்து நானும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு இருந்தோமா, எங்கள் அம்மாவை மின்னல் தாக்கிருச்சு. அன்னையிலேருந்து தான் எனக்கு மழைனாலே பிடிக்காமல் போயிட்டு. எந்த மழையை நான் இந்த அளவுக்கு ரசித்தனோ அந்த மழைனால எங்கள் அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சி வேதனையில் அப்புறம் எப்போ மழை பெஞ்சாலும் நான் வெளியே போகிறதே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா இங்கே வந்ததுலேருந்து சிரிக்குது, எல்லாரோடையும் ஏதாவது பேச ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா கூடிய சீக்கிரம் சரியாயிருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் அத்தையும் தான். காலம்புறம் உங்கள் 2 பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும்? ஏய், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். உங்க அம்மாவை கூடிய சீக்கிரமே ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவோம். உங்க அம்மா கூடிய சீக்கிரம் சரியாயிருவாங்க. ஏப்ல, இங்க பாரு, என்ன பாரு. தேங்க்ஸுங்க. அத்தை சொன்னதுக்காக தான் நீங்கள் என் கழுத்தில் தாலியை கட்டினீங்க.
ஆனால் என்னால் உங்கள் காதல் உடைஞ்சதை நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. ஏய் பைத்தியம், எங்க அம்மாக்காக தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அது என்னமோ உண்மைதான். ஆனா போக போக உன் குணம் என்னை ரொம்ப மாத்திருச்சு. மாலதி என்கிட்ட அடாவடித்தனமா நடந்துக்கிட்டதும் நீ என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டதும் என் மனசை அப்படியே மாத்திருச்சு. இப்போ என் மனசை பூரா நீ தான் இருக்க. நீ எப்பவும் என் கூடயே இருக்கணும். என் சந்தோஷம், என் துக்கம் எல்லாமே நீ தான். உன்னை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், கவலைப்படாத. தேங்க்ஸ்ங்க. ஏய், அது என்ன தேங்க்ஸு? நம்மளுக்குள்ள என்ன தேங்க்ஸு? ஆ, போங்க. உங்களை மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். யாருக்கு? உனக்கு சொல்ல தெரியாது. உன் பாசை தான் கண்ணாலே சொல்லி முடிச்சிடுறியே. சரிங்க, கிளம்புவோம். நேரம் ஆயிட்டு. பிறகு அத்தை வேற சத்தம் போட போகிறாங்க. இந்த நேரத்துக்கு 2 பேரும் எதுக்கு வெளியே போனீங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓஹோ, அப்படியா? அது வீட்டில் போய் பேசுவோம் வாங்க. ஐ லவ் யூ நித்யா. ஐ லவ் யூ so மச். ஏங்க, நீங்கள் பெரிய பெரிய படிப்பெலாம் படிச்சிருக்கீங்க, அதனால் இங்கிலீஷில் சொல்லிட்டீங்க. எனக்கு தமிழ் தான் தெரியும். நானும் உங்களை லவ் யூங்க. தமிழ் தான் தெரியும்னு சொன்ன. அப்ப தமிழ்ல சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்ப என்ன இங்கிலீஷ்ல பேசுற? அச்சோ, அன்னைக்கு ஏதோ இங்கிலீஷ்னு சொல்ல தெரியாமல் இங்கிலீஷ் பிசுன்ட்டேன். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இப்போவும் சொல்லி காட்டுறீங்க. போங்க. தாய்மொழி தமிழ் தெரிஞ்சா போதும். நான் என்ன வெள்ளைக்கார நாட்டிலையா போய் இருக்க போகிறேன்? வாங்க போவோம். படிச்சவங்களாம் அறிவாளியும் இல்லை, படிக்காதவங்களாம் முட்டாளும் இல்லை. பேசுறதுக்கு பாஷை ஒன்று தெரிஞ்சா போதும். நீ தமிழ் அழகா பேசுறல்ல, அதே போதும். வா. அது என்னமோ உண்மைதான். போவோம் வாங்க. என்னாச்சு மாலதி? உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்ததை இப்படி தூக்கி எறிஞ்சிருக்க? நீங்கள் எனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தீங்களா? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து போய் எடுத்தீங்களோ? என்ன மாலதி, என்ன பேசுற? அவன் போய் எடுத்தானா வச்சானான்ல எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் எடுத்துட்டு வந்தேன். எதுக்காக அப்படியெல்லாம் கேட்குற? இல்லை, இதே பேட்டனை காலையில் அந்த சீமாட்டி கழுத்தில் மாட்டியிருந்தா. அதான் அதை கண்ட உடனே எனக்கு எரிச்சலாக ஆயிட்டு. உண்மையை சொல்லுங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் எடுத்தீங்களா? மாலதி, ஒரே பேட்டனை வேற யாரும் போடக்கூடாதுன்னு இருக்கா என்ன? அவன் எப்போ போய் எடுத்தானோ எனக்கு தெரியல. நான் கல்யாணம் முடிஞ்சு உனக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுக்கலையேன்னு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். ஆனா இப்படி தூக்கி எறிஞ்சிருக்க. போதும், உங்கள் ஆசையெல்லாம் கொண்டு குப்பையில் போடுங்க. ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுக்காக என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்க? அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லும்போது என்னை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். அப்ப நீ எதுவும் சொல்லலையே. அப்ப ஏன் சொன்ன? எல்லாம் எங்கள் அம்மாக்காக. எங்கள் அம்மா கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. வேற வழி தெரியாமல் உங்களை கட்டிக்கிட்டேன். இப்போ தானே தெரியுது, உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுக்காக என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன நீங்கள் மட்டும் எப்படி இருப்பீங்க? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே இருப்பீங்க. நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது தான் உங்கள் எல்லாருக்கும் வேலையாக இருக்கு. ஏன் மாலதி, நான் நீ பாவம் நினைச்சு ஒன்றும் உன்னை கல்யாணம் கட்டிக்க சம்மதிக்கல. ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவனால வீணா போச்சுன்னு நினைச்சு அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். உன் வாழ்க்கை என்னால நல்லா இருக்கட்டும்னு நினைச்சுதான் நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ஆனா நீ என்னை கல்யாணம் கட்ட முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் இப்படி பேசி பேசி என் மனசை நோகடிக்கிற. நான் என்னடி தப்பு பண்ணேன்? உன்னை நல்ல பொண்ணா இருக்கியேன்னு விருப்பப்பட்டு தான் கட்டிக்கிட்டேன். இப்போவும் என் மனசுல உன் மேல அன்பும் பாசமும் காதலும் நிறைய இருக்கு. என் குடும்பத்துல எல்லாரும் என்னால சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் வேதனைப்படுற மாதிரி ஆக்கிறாத. எங்க அம்மா பாவம். இப்போ நான் உங்களை என்ன பண்ணிட்டேன்? இல்லை, என்ன பண்ணிட்டேன்? உடனே அவனை மறந்துட்டு அவனை தூக்கி எறிஞ்சிட்டு
என் கூட வந்து குடும்பம் நடத்துன்னு கூப்பிடுறீங்களா? என்னால் முடியாது. நான் இப்படித்தான் இருக்க போகிறேன். உங்களால் முடிஞ்சா இப்படி இருங்க, இல்லை தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பிரச்சனை பண்ணாத வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். உங்கள் அம்மா முன்னாடி உங்களுக்கு பொண்டாட்டியா வேணா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், போதுமா? தேவையில்லாமல் என்னமோ என் மேலே ரொம்ப காதல் இருக்கிற மாதிரி இப்படி நகையை வாங்கிட்டு வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போயிருக்கீங்க. அவன் பொண்டாட்டிக்கு ஆசையாக எடுத்திருப்பான். உடனே உங்களுக்கும் பொண்டாட்டிக்கு ஆசையாக வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு போல. ச்சே, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. என்னையெல்லாம் ஒன்றும் திருத்த வேண்டாம், நான் ஒழுங்காக தான் இருக்கேன். போய் உங்கள் ஆசை ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்க. ஓம் பொண்டாட்டி நகையை வாங்கிக்கிட்டாலாம் இருக்கும், மானம் கெட்டவா. ஆனால் ஏன் பொண்டாட்டி தூக்கி என் மூஞ்சிலே எரிஞ்சிட்டான்னு சொல்லுங்க. ஏண்டி இப்படி பேசுற? ஏன் இப்படி பேசுற? ஏன்னா என் மனசு பூரா இன்னும் அவன் தான் இருக்கான். அவனை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து என்னை கட்டிக்கோன்னு வழியே வந்து நின்னீங்கல்ல, எப்படி முடியும்? ஒரே நல்ல மறக்கிறதுக்கு நான் என்ன உங்க ஃப்ரெண்டா? இப்ப நான் உன்கிட்ட எதையும் கேட்கலையே. கொஞ்ச நாள் ஆகட்டும், மெல்ல மெல்ல உன் மனசை மாத்திக்கணும் தானே சொல்றேன். ஆனா என்னை கண்டாலே எரிஞ்சு விழுறியே, எதுக்கு? எதுக்குன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. சும்மா இருந்த என்ன கட்டிக்கோ கட்டிக்கோன்னு வந்து நடுவில் தலையை விட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு தான். அப்போ இதுதான் உன் முடிவு, அப்படித்தானே? மனசை மாத்திக்க மாட்டேல்ல? நான் ஏன் மாத்திக்கணும்? அதான் வெக்கத்தை விட்டு சொல்றல்ல, என் மனசு பூரா அவன் தான் இருக்கான், போதுமா? கிளம்புங்க. போறதே போறீங்க, உங்க நகைய தூக்கிட்டு போங்க. எடுத்துட்டு போய் உங்க அம்மாக்கு கொடுங்க, எனக்கு தேவையில்லை.